அப்புறம் வந்து மேஜரான இம்பார்ட்டண்டான விஷயம், ஹஸ்பண்டையும் டோட்டலாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃபேமிலின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க வந்து டோட்டலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாகவே ஒரு 60 to 70% ஆஃப் ஃபேமிலி இப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே நான் சொல்ல, ஒரு சரியாக அமையாத லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்றதை மட்டும் நான் இன்றைக்கி சொல்ல வரேன். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்டே காசை வாங்கி சாப்பிட்டுட்டு, நம்மக்கிட்டே வந்து நம்மளோட விஷயங்களையே வந்து நம்மளுக்கு, அதாவது நம்ம வீட்லேயே இருந்துட்டு நம்மளுக்கே வந்து இது பண்ணுவாங்க, குழி தோண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளை வந்து ரொம்ப தள்ளியே வைங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ், டாக்ஸிக்கான அதாவது பர்சன்ஸ் அவங்கெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப தள்ளி வைங்க. உங்களோட சம்பாத்தியத்துலேருந்து ₹1 கூட கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நல்லா ஏமாற்றி நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளோட கேரக்டரையும் அசாசினேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்னென்னா நம்ம விஷயத்தையும் சாப்பிட்டுட்டு நம்மளையும் வந்து குறை சொல்கிறதுக்கு வந்துடுவாங்க. இவங்களாம் எங்கேருந்து தான் பஸ்ஸுக்கு வர்றதுக்கு கூட காசுக்கு வழி வாசல் இருக்காது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கெல்லாம். அதாவது அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட யூஸ்லெஸ் பீப்புள்ஸ் ஜென்ரலாகவே. அந்த மாதிரி யூஸ்லெஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதே சக் பண்ணிவிட்டு நம்மளே வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட உறவுகள் ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணி வச்சுருங்க. உங்கள் குழந்தைங்களுக்குமே வேண்டாம். நல்லவங்களை நான் சொல்ல, நல்லவங்களை நீங்கள் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கணும், அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணணும். நல்ல ஃபாதர் இன்லா மதர் இன்லா இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும், ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதாவது அவங்க என்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம பார்த்துக்க முடியும் இல்லையா. அவங்க வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக கொடுத்தாங்கன்னா நம்மளும் பவுன்ஸ் பேக் ஆகி நெகட்டிவ் தான் அங்கேருந்து போகும். ஸோ உங்களோட பிளான்ஸ், உங்களோட ஐடியாஸ், உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ் எதையுமே நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க உங்களுக்கு கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, கீப் டிஸ்டன்ஸ், அதுதான் மெயின் திங். ஸோ அவங்களுக்கு டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா தான் உங்கள் லைஃப் க்ரோ ஆகும். இல்லையா அவங்க டாக்ஸிக்காக வந்து தேவையில்லாத ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்லி உங்கள் லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்கன்னா உங்களே கீழே போட்டு மெதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக்கான அவங்க ஹஸ்பண்ட் சைடு ரிலேட்டிவ்ஸு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ரொம்பவே இந்த சில ட்ராமாட்டிக் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்கள். அதான் உங்கள் லைஃப்க்கு இது. முடிஞ்சால் உங்கள் ஹஸ்பண்டை கூட நிறைய பிளான்ஸ் எல்லாமே கூட நிறைய வந்து ரிவீல் பண்ணிக்காதீங்க. ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட்டே வேறு, சக்ஸஸ் ஆக முன்னாடி ஒரு பிகினிங் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருமே, எந்த ஹஸ்பண்டுமே. இதுதான் ஃபேக்ட். ஸோ ட்ரூத்தாக இருங்க, பட் அது ஹானஸ்ட்டாக இருங்க. பட் அதே சமயம் வெகுலியாக இன்னசென்ட்டாக இருக்காதீங்க, அது வந்து உங்களுக்கே லைஃப்பில் ரிவெஞ்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதை பற்றி வருத்தப்படாதீங்க, ஹாப்பியாக